அதனால்தான் துணிந்து போய் சொன்னாங்கன்னு சொன்ன புகாரில் இருக்குண்டு குர்ஆன்ல இருக்குலாம் போய் சொல்றோம். நாங்க சின்ன வயசுல மூலது கிதாபில் எழுதிக்கிறாங்க. ஒடுக்கத்து புதன் ஒன்று கொண்டாடுவாங்க. ஒடுக்கத்து புதன் என்ன, சபர் மாசத்துல கடைசி ஒடுக்கம்னா கடைசி சபர் மாதத்தில் கடைசி புதன். அந்த புதன் அன்னைக்கு என்ன செய்வாங்க, தட்டில் எழுதி இலையில் எழுதுவாங்க, மாயில எழுதுவாங்க, பண ஓலையில் எழுதுவாங்க, சில மந்திரங்கள்லாம் எழுதி அதை கரைச்சி குடிப்பாங்க, தலையில் தெளிச்சுக்கிடுவாங்க, தட்டில் ஊற்றி கழுவுறி அதில் போய் குளிப்பாங்க. இது எல்லாம் முசீபத்து, அன்னைக்கு நிறைய முசீபத்து இறங்குது, அதெல்லாம் இறங்குகிற செய்வாங்கன்னு இருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம் செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு அரபு தமிழ்ல பைத் எழுதி வச்சுக்கிறாங்க. மக்கள் குர்ஆன் மக்களுக்கு தெரியாது, அரபில தான் இருக்கும். அதுல என்ன இருக்கு, மக்களுக்கு தமிழாக வரல, இல்ல மக்களுக்கு விளங்காது. அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுல ஒரு பாடல் வரும், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகுஸ் என்றான் குர்ஆனிலே. இந்த ஒடுக்கத்து புதனை நகுஸ்னா பீடை, குர்ஆன்ல அல்ல பீடைன்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு மௌலூது கிதாபுல இருக்குது. இந்த மௌலூது கிதாபுன்னு ஓதுறாங்கல, அந்த மௌலூது கிதாபுல பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிற மௌலூது கிதாபுல அந்த வரி இன்னைக்கு வரைக்கும் நீக்கப்படாமல் இருக்குது. எப்படி இருக்கு, ஒடுக்கத்து புதன் வந்து பீடை என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். எவ்வளவு தைரியம் நெஞ்செழுத்தம் இருக்குன்னு. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒன்றை அவ்வளவு தைரியமா சொன்னாங்கன்னா நீங்க கேட்கல. எத்தனை நம்பர் கேட்டுக்கணும், எந்த சூறான்னு கேட்டீங்களா? அப்ப அழிச்சிருப்பானா இல்லையா? அல்லாஹ் சொல்றான எத்தனாவது சூறா, எந்த நம்பர்னு கேட்கணும்ல. அப்ப ஒடுக்கத்து புதன் பீடை நாள் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி நம்பி ஏமாற நம்மளே கரைச்சு குடிக்க வச்சுட்டாங்கல்ல. நாங்கெல்லாம் சின்ன வயசுல மாதிரி குடிச்சிருக்கோம். அதுக்கு பேர் கத்துப்பாங்க. எங்க ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் இருக்கும். அதை வாங்கி கரைச்சு செய்யறது, அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு குடிப்போம். அதுக்கு நல்ல வருமானம் இருக்கு அன்னைக்கு. அப்ப நம்ம என்ன, இந்த வருமானத்துக்காக என்ன பண்ணுனாங்க, இப்படி குர்ஆன்ல இருக்குன்ற புழுகுனாங்க பச்சை. குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மேலே போய் சொன்னாலே நரகம் இருக்குது. குர்ஆன்ல சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை ஒருத்தன் எட்டு கட்டினாலேயே ஃபல்லியத்த பவா மகாதஹும் மினன்னார், நரகத்தில் ரிசர்வ் பண்ணிக்கங்கறாங்க. அப்ப இவங்க அல்லாஹ்வுடைய பேர்லயே குர்ஆன்லயே இருக்குன்றான். அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா கூட வேற ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துக்கலாம். குர்ஆனில் இருக்குங்கிறான். ஒடுக்கத்துங்கிற வார்த்தை, புதன்கிற வார்த்தை குர்ஆன்ல இல்ல. சொல்ல போனா குர்ஆன்ல வெள்ளிக்கிழமை பத்தி இருக்கு, சனிக்கிழமை பத்தி இருக்கே தவிர புதன்கிழமைங்கிற வார்த்தையே குர்ஆன்ல இல்ல. அது பீடேன்னு இருக்கா, அந்த டாபிக் விட்டுருங்க. புதன்கிழமை அரபியாங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கான்னு பாருங்க. புதனை பத்தி அல்ல சொல்லவே இல்லை. அப்படியான ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா, மக்களை ஏமாத்திருக்க வேண்டி அரபி மொழி மட்டும் இருந்த நேரத்தில், தமிழாக்கம் வராத நேரத்தில் மக்கள் எடுத்தா பார்க்க போறாங்கிற தைரியத்தில் இப்படி எல்லாம் ஏமாத்தின காரணம் என்ன, நீங்கள் அந்த அஜர்த்துமார்களை பெருமைக்குரியவர்கள் ஆக்கி கேள்வி கேட்க கூடாதுன்னு வந்தோம்னா இருந்தது. அதுக்கு தான் இவ்வளவு சம்பவங்களை சொல்றோம். இப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தோம்னா கரெக்டான மார்க் நமக்கு கிடைத்திருக்கும்.